இது வந்து பியூர்லி நமக்கு எந்த மாதிரியான டேஸ்ட் இருக்குங்கிறத பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் நான் ஒரு சில பாயிண்ட் சொல்கிறேன். நீங்கள் Air 8 போனீங்கன்னா பட்ஸோட சைஸ் ஒரு ஃபேக்ட் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் Air 8 போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைட்லி ஒய்டர் ஃபீல் வரும் ஆடியோ லிசன் பண்ணும்போது. ஏன்னா டியூவல் டிரைவர் இல்லையா. பட் இதுவே வந்து நீங்கள் நார்டு பட்ஸ் 4 இல்லாட்டி 4 ப்ரோவோ இதுக்குள்ளே போனீங்கன்னா சிங்கிள் டிரைவர் தான். பட் வெயிட்டு ஃபிட்டு இதிலலாம் வந்து நார்டு ரொம்ப சூப்பராக ஸ்கோர் பண்ணோம். அதோட சைஸே ஒரு ஃபேக்ட் தான். ப்ளஸ் கால் குவாலிட்டி நார்டுக்கு ஒரு எட்ஜ் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக Air 8 மொக்கல்ல. பட் ஒரு சின்ன எட்ஜ் இருக்கிற மாதிரி இருக்குது நார்டுக்கு. சரியா? ஸோ அப்போது நீங்கள் பேஸ் பூஸ்டடாக ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கேயும் Air 8 ஸ்கோர் பண்ண தான் செய்யும். Air 8ல நீங்கள் நிறைய கஸ்டமைஸ் பண்ண முடியும். ரியல்மி லிங்க் ஆப்பில் ஆப்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதை தாண்டி வந்து உங்களுக்கு மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இதுதாங்க, வெயிட்டு ஃபிட்டு இந்த ரெண்டு. ப்ளஸ் அந்த கால் ஸ்லைட் எட்ஜ். ரொம்ப டீப் பேஸ் வேணும் சிங்கிள் டிரைவர்லேயே இவ்வளோ லைட் வெயிட்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலில் அப்படின்னா நார்டு பட்ஸ் 4 இஸ் எனஃப். நார்டு பட்ஸ் 4 இஸ் மோர் தென் எனஃப். பட் பாருங்களேன் எவ்வளோ, அதாவது இதில் லேட்டன்சி மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நான் ஆல்ரெடி அந்த வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ போஸ்ட் பண்ண வீடியோலேயே ரொம்ப ஆஹா ஓஹோன்ற அளவுக்குலாம் இல்லை. லேட்டன்சி ஃபீல் ஆக தான் செய்யும். OnePlus டிவைஸில் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. ஈகோ சிஸ்டம் ஸோ அங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஒரு சில ஏரியாஸ்லாம்.